சென்னை அடுத்த பூவரந்தவல்லி சுற்றுவட்டார் பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள். கனமழையால் திருவேற்காடு நோம்பல் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். வெள்ளத்தில் தத்தளிக்கும் சாலைகளில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த பூவரந்தவல்லி சுற்றுவட்டார் பகுதிகளில் பெய்த கனமழையினால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். கனமழையால் திருவேற்காடு நோம்பல் சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சென்று. திருவேற்காடு நோம்பல் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்பதால் மக்கள் அப்பகுதியில் கடுமையான அவதி விட்டு வருகின்றனர். திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட திருவேற்காடு நோம்பல் சாலையில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி நிற்கிறது. ஏற்கனவே அந்த சாலை கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் தற்போது இந்த மழை நீரானது வெள்ளம் போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகளும் அந்த வழியாக செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. பாதசாரிகளும் நடந்து செல்ல முடியாமலும் இருசக்கர வாகன ஓட்டிகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர். திருவேற்காடில் இருந்து நோம்பல் பகுதியைச் சேர்ந்த இணைக்கக்கூடிய அந்த பிரதான சாலையாக உள்ளது. இந்த சாலையில் நேற்று இரவு முதல் கனமழையின் காரணமாக அந்த பகுதியில் மழைநீர் தேங்கி இருப்பதால் இன்று பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். நோம்பல் சாலை அமைக்க பூமி பூஜை போட்டு 6 மாதத்திற்கு மேலாகியும் பணிகள் துவங்கப்படவில்லை என அப்பகுதிவாசிகள் குற்றமும் சாட்டுகின்றனர். சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.